அன்பு எங்க ஆரம்பிக்கணும்னா முதல் காரியம் வீட்டுல ஆரம்பிக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு பிள்ளை நினைக்கிறீங்களா, 2 பிள்ளைங்களா இருக்கும் சொன்னது உண்டு. எங்க அப்பா வெளியில எல்லாம் நல்ல ஆளா இருக்காங்க, எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு, வெளியில எல்லாம் நல்ல ஸ்நேகம்லாம் இருக்கு. ஆனா எங்கிட்ட இந்த ஸ்நேகத்தையே காட்டல. இங்க சில புருஷமாரு உண்டு, உலகத்துக்கு நல்லவங்க, ரொம்ப நற்கிரியங்கள் செய்வாங்க, ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, சர்டிபிகேட்லாம் பெரிய சர்டிபிகேட். ஆனா மனைவி கொடுக்கறது துரோகி, மனைவி கொடுக்கறது இருதயம் இல்லாதவங்க, புள்ள கொடுக்குற சர்டிபிகேட் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்பா. ஒரு நாள் ஒரு தகப்பார் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாரு, இன்னைக்கு உனக்கு பர்த்டேல உனக்கு என்னமா வேணும்? அப்பா, உங்களுக்குள்ள நேரத்துல எனக்கு 1 மணிக்கு நேரம் தருவியலான்னு கேட்டுச்சு. அந்த மனுஷனுக்கு அப்பந்தான் உணர்வு வந்துச்சு, நான் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தேனே. அந்த சிறுமிக்கு பொண்ணும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை. தன் தகப்பனார் அன்போடு பாசத்தோடு கனிவோடு தன் கூட 1 மணி நேரம் இருக்கதான் விரும்புது. இப்ப நீங்க சொல்லல 1 மணிக்கூர் இல்ல, வீட்டுல ஃபுல்லா இருக்குதுன்னா 8 மணிக்கூர் வேலைக்கு போறேன், போறதுக்கு வரதுக்கு 1 மணிக்கூர், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச 1 மணிக்கூர், இதெல்லாம் போக ஒரு 6-7 மணிக்கூர் 10 மணிக்கூர் நான் வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருக்கிறீங்க என்ன செய்விய? 8 மணிக்கூர் தூங்குவிய, 2 மணிக்கூர் செல்போன் நோண்டுவிய, அவசர அவசரமா குளிப்பேச்சு அப்படியே போவிய, வீட்டுல இருக்கிறிய. ஆனா தினமும் அந்த பிள்ளைங்க பக்கத்துல இருந்து, டே பிள்ளை இன்னைக்கு உனக்கு என்ன ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்க, என்ன காலேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களோட பேசக்கூடிய தன்மை ஒரு டெய்லி ஒரு 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் கொடுக்கக்கூடிய தகப்பனார் உண்டா? யோசிங்க. அன்பு இல்லாதவங்களா மாறிட்டு எத்தனையோ மனைவி மாற சொல்றாங்க. எனக்கும் என் புருஷனுக்கு எந்த தொடர்புமே கிடையாது, நாங்க என்று பேசி வருஷங்கள் ஆகுது, மாசங்கள் ஆகுது. அப்ப அன்பு காட்ட முடியுதா? இல்ல. இதுக்கு நேர் மாதிரி தான் மனைவி மாறணும். கடுகு பொட்டினது மாதிரி இருப்பிய. அந்த மனுஷன் வெளியிருந்து பல காரியத்துக்கு வருவான், இங்க கொஞ்சம் போல சாதனை தான் குறைவா இருந்திருக்கும், வீட்டுக்கு வந்தோட வேணதான். அப்ப இந்த அன்புங்கிறது வீட்டுல இருக்குதா நீங்க முதல்ல பாருங்க. யார்கிட்டையும் கிடையாது. 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமா தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். இந்த வசனத்தை கொஞ்சம் உள்வாங்குங்கய்யா. ஒரு புருஷன் சொல்லுது, என் மனைவி எனக்கு ஒழுங்கா சமைச்சே தர மாட்டான், சில நேரம் என் சின்ன பையன் சமைச்சு தருவான், அது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். வேதம் தெளிவா சொல்லுது, விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போன. அப்படின்னா உன் மனைவியை நீ விசாரி, உன் புருஷன் நீ விசாரி. அந்த ஆள் நல்லா இருந்தாதான்யா நீ நல்லா இருக்க முடியும். எபேசியர் நிருபம் 5:25 சொல்லுது, புருஷமாரும் மனைவிமாரும் சிநேகிக்கணும். முதல்ல வீட்டுல அந்த அன்பு உருவாகட்டும். சண்டை இருக்கதான் ஏற்றியும், சண்டை இல்லாத வீடு கிடையாது. எல்லாருமே தேவதூதர்கள் கிடையாது, குறைவுள்ள மனுஷர்கள். ஆனா என்ன, சண்டை இருக்கும் போதும் ஒரு ஆளை தாழ்ந்து போங்க, சண்டை அப்படி முடிஞ்சிடும். ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிடுங்க, எதனால சண்டை வருதுங்கிறத முதல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் வராத ஒண்ணும் ஒருத்தங்க கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்க போய் பாருங்க, முடிஞ்சிடும். காரியங்களை புரிஞ்சுக்கிடணும், அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு ஒரு கசப்பு இருந்தா கூட கொஞ்சம் அதை பொறுத்து, சரி இப்பன்னு சொல்லலாம், பிறகு பார்த்துக்கிடலாம். அப்படிலாம் ஒரு மனநிலைக்குள்ள நீங்க வந்து பாருங்க, சண்டை பெருசா வராது. ஒரு ஆள் கோவப்படுது, அமைதியா இருந்துட்டு அந்த ஆள் நார்மலான பிறகு, இதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்பட்டீங்க, இதுக்கு எதுக்கு இந்த கோவப்படலாம், என்ன கிடைக்குது, இது கோவப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு கேட்டு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. யாருக்கும் இவ்வளவு கோவத்தை நம்மகிட்ட காட்டுவாங்க. அப்படி மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுட்டா மட்டும் போதும், அங்க பிரச்சனை வராது.